திமுக கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லேயே ரொம்பவே முக்கியமான ஒரு அமைச்சர், கான்ட்ரவர்சிக்குன்னே பேர் போன ஒரு அமைச்சர் அப்படின்னா அது நம்ம அமைச்சர் பொன்முடி தான். அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து மேடையில் ஏறி பேசுகிறாரு அப்படின்னா ஒட்டுமொத்த நிர்வாகிகளுமே கட்சி தொண்டர்களுமே வந்து காது கொடுத்து கேட்பாங்க, சுவாரஸ்யமாக வந்து பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா பொன்முடி அவர்கள் வந்து அந்தளவுக்கு வந்து அழகாக வந்து பேசுவார், காமெடியாக வந்து பேசுவார், ரொம்ப வெகுளியாக வந்து பேசுவார். அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அந்த ஒட்டுமொத்த தொண்டர்களுமே வந்து என்கேஜ்மெண்ட்டாக வந்து வச்சுப்பார். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து சிரித்த முகமாக வந்து வச்சுப்பார். ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு காமெடியாக பேசக்கூடிய ஒரு பேச்சாளர், கட்சிக்குன்னே உழைக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் அப்படின்னா அது நம்ம பொன்முடி அவர்கள் தான். ஆனால் என்ன அப்படின்னா பொன்முடி அவர்கள் வந்து நல்ல பேச்சாளர் தான், யாராலும் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. என்ன அப்படின்னா அவர் வந்து பேசுகிறாரு அப்படின்னா அந்த பேசுகிற விதம் வந்து நிறைய இடங்கள் வந்து தப்பாக வந்து போயிடுது. அந்த மாதிரி தான் வந்து ஒரு சில இடங்களில் அவர் பேசக்கூடிய அந்த விதம் வந்து மக்கள்கிட்ட தவறாக வந்து போய் சேர்ந்துருச்சு. தவறாக போய் சேர்ந்துருச்சுன்றதோட வெகுளித்தனமாக வந்து பேசுவாங்களே, ஒரு கருத்தை வந்து சொல்கிறது, மொத்தமாக சொல்கிறது, என்ன ஏதுன்னு சொல்ல தெரியாமலேயே, விளைவு அறியாமலேயே ஒரு வார்த்தை வந்து சொல்கிறது. நம்ம சொல்கிற வார்த்தை சரியாக தப்பானே வந்து புரியாமல் ஏதோ ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஜாலியாக வந்து பேசுகிறேன் எப்படி வந்து பேசிப்பாங்களோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசிக்கிற மாதிரி அவர் வந்து தொண்டர்கள்கிட்ட வந்து கான்டாக்ட் வச்சுக்கிறாரு. அதனாலே வந்து நிறைய கான்ட்ரவர்சிகளை தலையில் வந்து வாங்கி போட்டுக்கிறாரு. அந்த மாதிரி அவர் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெண்டான ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்னா வந்து ஓசி பஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி வந்து பயங்கரமாக வந்து கான்ட்ரவர்சிக்கு வந்து உள்ளானார். அதுக்கப்புறமா வந்து ஒரு அம்மாவை பார்த்து நீ என்ன எஸ்சியான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து சொல்லி அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி அதன் மூலியமாகவும் ரொம்ப பேசக்கூடிய ஒரு ஆளாக வந்து மாறி போனார். ஒரு கட்டத்தில் நம்ம முதலமைச்சர் அவர்களே வந்து கடுப்பாகி மேடையில் வந்து பேசியிருப்பார். இந்த மாதிரி கட்சி பொதுக்கூட்டம் நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பேசுவார். நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில அமைச்சர்கள் பண்ணக்கூடிய இந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ரோட்டில் பஸ்ஸு போகலனாலும் பிரச்சனை, அங்கே பைப் உடஞ்சிருச்சுனாலும் பிரச்சனை, பாத்ரூமில் தண்ணி வரலனாலும் பிரச்சனை, ஆய் வரலனாலும் பிரச்சனை, எது எடுத்தாலும் வந்து முதலமைச்சர் எண்ணெயை போட்டு விட்டுறாங்க. இவங்களும் வந்து சும்மா இருக்கிறதில்ல, ஏதாவது ஒன்று வந்து போட்டு விட்றாங்க. கொஞ்சமாச்சும் வந்து ஒழுக்கத்தோடு இருந்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் வந்து ஒட்டுமொத்த அமைச்சர்களுக்கும் பாடம் புகட்டக்கூடிய விதமாக வந்து ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து சொன்னார். என்னதான் வந்து சொன்னாலுமே அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து அந்த ஸ்லாங்கை மாற்றிக்கவே இல்லை. அவர் வந்து பேசுகிற விதத்தை வந்து மாற்றிக்கவே இல்லை. அப்படி தான் இப்போ வந்து ஒரு கான்ட்ரவர்சிகளை வந்து மாட்டிக்கினார். அப்படி என்ன கான்ட்ரவர்சிகளை வந்து மாட்டிக்கினார் அப்படின்னா இப்போ தான் ஜஸ்ட் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்தேன். என்னத்தை அப்படி வந்து பேசினார் அப்படின்னா ஒரு மேடையில் வந்து பேசியிருக்காரு, இந்த சைவம் வைணவம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பேசியிருப்பார் போல். ஸோ அப்படி வந்து பேசும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லியிருக்காரு. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒருத்தன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா ஒரு விலை மாதுக்கிட்ட வந்து போகிறான். அப்படி வந்து போகும்போது அந்த பொண்ணுக்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து பேசும்போது அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இப்படியா இல்லை இப்படியான்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. இப்படின்னா என்னதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வந்து அவன் வந்து முழிக்கிறான்னா இப்படின்றாங்க, அது என்னடா இப்படின்றாங்க, என்னவா இருக்கும் எனக்கு வந்து புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அந்த விலை மாது வந்து சொன்னாங்களா அவங்ககிட்ட, இந்த மாதிரி இப்படின்னா வந்து அது வந்து படுக்க வைக்கிறது, அதே இப்படின்னா அது வந்து நிற்க வைக்கிறது, உங்களுக்கு வந்து நிற்க வச்சா படுக்க வச்சா இதுக்கு வந்து தனித்தனி ரேட் இருக்குது, அதனால தான் வந்து நீங்கள் வந்து சைவமா வைணவமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்டாங்களா. அதாவது சைவம்னா இப்படி, வைணவம் அப்படின்னா இப்படி, அதாவது நாமும் போடுறது போகிறது சொல்லுவாங்களே, அதை இந்த மாதிரி வந்து அதை வந்து மாடுலேஷன் பண்ணி இப்படினா படுக்க வைக்கிறது, இப்படினா வந்து நிற்க வைக்கிறது, பெண் வந்து அந்த மாதிரி வந்து ஒருத்தங்கிட்ட வந்து சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒட்டு மொத்தமான என்ன சொல்கிறது அந்த விஷயத்தை வந்து நான் வந்து சொல்லும்போது ஏடா ஒருத்தன் வந்து இப்படி வந்து பேசுகிறேன், உன்னை நம்பி உனக்கு வந்து இவ்வளோ பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, இப்படி வந்து கொச்சையாவடா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லோரும் வந்து வண்டை கழுவி ஊற்றிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. எனக்கு என்ன அப்படின்னா எப்படி ஒரு வந்து இந்த மாதிரியான ஒரு வார்த்தை வந்து அப்படி வந்து சாதாரணமாக வந்து பேசுகிறாரு, எப்படி வந்து கொஞ்சம் கூட வந்து யோசிக்காமல் இது வந்து எவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி ஆகும். நம்ம ஏற்கனவே கட்சியில் ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு ஆளாக வந்திருக்கோம். இப்படி கான்ட்ரவர்சியாக ஒரு ஆளாக இருக்கும்போது ஏன் நம்ம வந்து இந்த வார்த்தை வந்து பேசுகிறோம், இதை வந்து தவிர்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூட அவர் வந்து நினச்சிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து தோணுது. பட் இதுக்கெல்லாம் வந்து கட்சி சார்பில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னா முதலமைச்சர் வந்து அவர் வந்து நேராக கூப்பிட்டு வண்டியாக கழிவு ஊற்றுறதோடு மட்டுமல்லாமல் அவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு சில பதவிகளை வந்து அவர்கிட்ட பிடுங்கினதாகவும் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. என்ன இருந்தாலுமே அவர் வந்து பேசுகிறாருல, அந்த பேசுகிற விஷயம் வந்து ஓகே தான். தொண்டர்கள்கிட்ட ஒரு நண்பன்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு என்கேஜ்மெண்ட்டாக வந்து வச்சுக்கணும்னு நினைக்கிறதுலாம் வந்து ஓகே தான். மக்கள் வந்து நம்ம பேசுகிறது வந்து ரசிக்கிறாங்க அப்படின்றது உண்மை தான். நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து பேசுகிறீங்க அப்படின்னா ஒரு சில வார்த்தை நாகரிகம்னு இருக்குல்ல, அதை வந்து சரியாக வந்து புரிஞ்சு வந்து பயன்படுத்தணும். அந்த விதத்தில் வந்து இவர் வந்து நிறைய இடத்துல வந்து கோட்டை விட்டுறாரு. ஒருவேளை எவனா வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறான்னு நம்ம தெரியல, ஸ்கிரிப்டே எழுதி கொடுத்தாலுமே அந்த ஸ்கிரிப்டை வந்து படிக்கும்போது கூட நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் எனக்கு தெரியும் ஒரு வந்து ஸ்கிரிப்டெலாம் இல்லை, வராது அந்த இடத்துல என்ன தோணுதோ அதை வந்து பேசுகிறாரு. என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிறோம்ல அந்த மாதிரி வந்து ஒரு கான்வர்சேஷன் வைக்கணும்னு சொல்லிட்டு இவர் வந்து வச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து வம்பில் வந்து மாட்டிக்கிறாரு. அந்த மாதிரி தான் இப்போ வந்து மாட்டிக்கிறாரு. ஸோ இவர் இந்த மாதிரி வந்து மாட்டினார்ல, இப்படி வந்து பேசினார்ல, இதை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போடுங்க. நன்றிகள்.